ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நவல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் என் மேலே கோபமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோவும் போடல, அந்த பேப்பரியோட ரிவ்யூவும் போடாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதுவுமே நம்ம பார்க்கல இந்த தடவை. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த 2 நாளும் வீடியோ போட முடியலை. ஸோ அதனால் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சேனல் அப்டேட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ப்ரிடிக்ஷன் வீடியோவே தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லா விதமான விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ரிக்வெல் ராட்ரிகேஸோட ரிட்டனாக இருக்கட்டும், ஜெமியூஸோ ராக்கோட ரிட்டனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக பார்த்திங்கன்னா நம்ம பேசிட்டோம். ஸோ நம்ம சொன்னதில் நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இவங்களோட நயமியோட ஹீல்டன் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடக்கலை. மற்றபடி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா WWE பார்த்திங்கன்னா குக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் வீடியோவோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ தேவையில்லை. நம்ம அதனால் ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்க தான் செஞ்சிருச்சு. ஸோ சரி, இப்போ எனிவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேட் பிளட் பேப்பரியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சில அப்டேட்ஸு, ஸோ எதுக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ்லேருந்து. ஸோ ரோமன் ரைன்ஸை பற்றி இப்போதைக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கு. அதாவது இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா பேப்பரிலையுமே ரோமன் ரைன்ஸ் ஃபைட் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது பேட் பிளட் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக க்ரௌன் ஜெயிலில் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய சவுதியில் நடக்கிறதுனால ஸோ பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கணும். அதனால் க்ரௌன் ஜெயிலில் பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்வே சீரிஸ் நம்ம சொல்ல தேவையே இல்லை. ஸோ பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான மேட்ச் நம்ம காத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்காக இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ டிசம்பர் மாதத்தில் அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்னு சொல்லி ஒரு சின்ன பேப்பரியாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரைன்ஸ் கலந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா ரோமன் ரைன்ஸ் ஃபேன்ஸுக்கும் சரி எனக்கும் சரி இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் எல்லா பேப்பர்லாம் கலந்துக்கிட போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தியம் தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் எந்த மாதிரி காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட ரியாக்ஷனை கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. இப்போ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் WWE பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜை காமிக்கிறாங்க. அதாவது 2K24, அதாவது அந்த ரெஸ்லிங் கேம்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபீண்டை சேர்த்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீண்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் பண்ணுறது விதமாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதிலேருந்தே தெரியுது நம்ம ஃபீண்டு மேலே WWE எந்த லெவலுக்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த மனுஷன் இறந்ததுக்கப்புறம் கூட ஸோ அவரை அந்த லெவலுக்கு சரி அவர் WWE இருக்கணும், அந்த லெவலுக்கு அவர் அந்த லெவலுக்கு WWE பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் யாராவது 2K24 விளையாடுவீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபீண்டை வச்சு கூட விளையாடலாம். ஏன்னா ஃபீண்டை இப்போ அவைலபிளாக அங்கே வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாகவே பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன சொல்லப்படுதுன்னா ஸ்மாக் டவுனில் அந்த ஒரு ப்ரோமோ வீடியோவை போட்டதுனால மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸோட WWE டெபியூட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரிக்வெல் ராட்ரிகேஸ் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நம்ம நினச்சது மாரி அப்டேட்டில் சொன்ன மாரி அவங்க பேட் பிளட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த விஷயத்தை எப்படி நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது இப்போவும் இருக்கிற புது ஜட்ஜ்மெண்ட்டில் யாரும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே நான் ஒரு வீடியோ பேக்கேஜ் போட்டிருந்தேன். அதிலே பார்த்தீங்கன்னா ரிக்வெல் ராட்ரிகேஸோட பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்கப்புறம் லேட்டராக போட அவங்க பேட் பிளட்லேயே நம்ம லீவ் மரகனுக்கு உதவி பண்ண வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லி நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த ஓல்டு பேக்கேஜ் வச்சு நம்ம வீடியோ போட்டதுக்கு அதை வச்சு பார்க்க நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிக்வெல் ராட்ரிகேஸ் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா புதிய ஜட்ஜ்மெண்ட்டே டீம்லேயே சேரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னே அந்த மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. அதை வச்சு பார்க்குறப்போ நம்ம புது ஜட்ஜ்மெண்ட்டில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிக்வெல் ராட்ரிகேஸ் சேர்றதை பார்க்கலாம். ஏன்னா
ஸோ இப்போ இருக்கிற ஜட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்தளவு பவர்ஃபுல்லாக இல்லை. பவர்ஃபுல்லாக இருந்தால் டேமியன் பிரிஸ்ட் தான் ரியர் ஃப்ளைமே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கு பேட் பிளட் பேப்பரில் ரியர் ஃப்ளைக்கு அகென்ஸ்டாக திரும்பின ரிக்கல் ராட்ரிகஸை பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் சேர்த்தாங்கன்னா ரியர் ஃப்ளையே பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா ஜட்மெண்ட்டே ஃபியூடு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக தான் போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இப்போதைக்கு ரிக்கல் பார்த்தீங்கன்னா புதிய ஜட்மெண்ட்டுக்கு தேவை தான். அடுத்ததான் நேற்று நடந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்சு, அதுவும் மெயின் ஈவெண்ட் லெவலுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்னா சிஎம் பங்க் விசஸ் ட்ரூ மேக்கின்டயர் மேட்ச் தான். ஸோ அந்த மேட்ச்சில் 2 பேரும் எந்த நிலையில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். சிஎம் பங்க் வந்து அந்த ஆக்சிஜன் இது வச்சு தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போயிருந்தாங்க. அதேமாரி நம்ம ட்ரூ மேக்கின்டயர் மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் அப்படி கட்டியாக உள்ளதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது நம்ம ட்ரூ மேக்கின்டயரும் மண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சான். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 தையல் போட்டிருக்கிறது மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல, அது மட்டும் இல்லாமல் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டயரும் ஒரு ரியாக்ஷனாக கொடுக்குறாரு, ஐசாய ரெட் அப்படிங்கிற, அதாவது நான் ரத்தத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் போட்டுக்கிறாரு. ஸோ 16 தையல்ப்பா. அதான் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு அபசகுணம் பிடிச்சவர் தான். ஸோ என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தப்பாக நினைக்காதீங்க. திகத்தட்ட அந்த மனுஷன் பாவம். ஏன்னா ஸோ திகத்தட்ட இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ராக் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து ஒரு 3 விரலை காமிச்சு ஸோ கழுத்து அறுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் காமிச்சிருக்கிறாங்களா. ஸோ உடனே ரசில் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது 1 2 3ன்னு போட்டு ரெசில்மேனியா 41 டீஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்சை ரெசல்மேனியாவில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவங்க தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறா, ராக் விசஸ் ரொம்ப நடந்தாதானே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க தானே பிளட் லைன் மெம்பரோட இது நடந்துட்டு இருக்கு. ஸோ நீ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னா சம்மந்தம் இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ கோடி ரோட்ஸுக்கு 2 தரப்புல இருந்து இப்போ ஃபைட் வந்துடுச்சு. பிளட் லைனில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது ராக் வந்து கோல்ட் ரோட்ஸ் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ரெசல்மேனியாவில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை மீறி பார்த்தீங்கன்னா அவர் கோடி ரோட்ஸ்கிட்ட சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ராக்குக்கு பிடிக்கல. ஸோ இதனால ராக்குக்கு பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் ரோமனுக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூடை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ்கிட்ட சேர்ந்தது கெவின் ஓன்ஸுக்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த பேட் பிளட்லேயே கெவின் ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. நம்ம கோல்ட் ரோட்ஸை தரமாக பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாரு. ஸோ இந்தமாரி 2 தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரோட்ஸுக்கு எதிர் இருக்குது. ஸோ ரோமன்ட்ட சேர்ந்தது தானே பிடிக்கலன்னு சொல்லி அவரை ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா ரோமன் ஃபியூலில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இப்படி நடக்கிறதுக்கு மேக்சிமமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ கோடி ரோட்ஸாக தேவையில்லாமல் அந்த மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கல. ஏன்னா இதை ரொம்ப நாளாக இது டீஸ் பண்ணிட்டாங்க. ராக் வந்து WWE போனது எப்படின்னா நம்ம கோடி ரோட்ஸ் அதாவது திரும்ப வரனார அந்த டைட்டிலுக்காக தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ அவரு கூட அவரோட தம்பியான ரோமன் சேர்ந்தது ராக்குக்கும் பிடிக்கல. ஸோ இதனால் ராக்குக்கும் ரோமனுக்குமான நடக்கிற அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் பார்த்திங்கன்னா நடத்திடலாம். அதே சமயம் கோடி ரோட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபியூரில் தரமாகவே இன்வால்வ் ஆகியாச்சு. ஸோ ஏன்னா ராக்குக்கும் ரோமன் இதுக்கு முன்னாடி ராக்குக்கும் கோடிக்கும் நடக்க நேரம் எப்படி நடக்கும்னு யோசித்தோம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் தரமாகவே பார்த்தீங்கன்னா அவரும் இதில் ஆட் ஆகிட்டார். அதனால் அவரை கொண்டு பூத்தின மாதிரிலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு நடந்துச்சுனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ரோமனுக்கும் கோல்ட் ரோட்ஸுக்குமான டைட்டிலுக்கான அந்த ரீமேட்சும் பார்த்திங்கன்னா நடந்த மாதிரி இருக்கும். எல்லாமே சேர்த்து ஸோ மிக்சிங்காக ஒரே ரெசல்மேனியாவில் ஒரு கிராண்டஸ்ட் ரெசல்மேனியாவாக பார்த்திங்கன்னா தரமாக நடக்கும். டிக்கெட் செல்லிங்கும் WWEக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இதனால் இது மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குது. தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீவ் மார்க்கர்னு ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்குறாங்க. ஸோ அதில் உங்களோட ட்ரீம் மேட்ச் என்னன்னு கேட்டதுக்கு சம்மர் ஸ்லாமில் என்ன இது இருக்கும்னு கேட்டதுக்கு ஸோ அவங்க ஆசைப்படுறாங்க நம்ம டாமினிக் மெஸ்ரி அண்டு லீவ் மார்க்கன் விசி சிஎம் பேங்க் அண்டு ஏஜே லீக்கான அந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்குறேன். அதுதான் என்னோட ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஜே லீ இன்னும் WWE வரலை. ஸோ அவங்க வந்தால் பார்த்திங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸோ அவங்களே விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடந்துன்னா தரமாகவே இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடந்த பேட் பிளட் பேப்பரையே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ அதை விட தரமாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸோட பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டை பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ அதாவது நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திகத்தட்ட இந்த கதையை நான் பேஷின் பெர்லின் அந்த டைமில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக பர்டிகுலராக 4 வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அதை இதில் காணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பேஷின் பெர்லின்லேயே நான் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த WWE ரொம்ப லேட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஸோ ஜே உசோ ரொம்ப லேட்டாக இந்த கண்டினென்டல் சாம்பியன் ஆகுறேன்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா முன்னமே ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேஷன் பெர்லின்லேயே ஹீல் டர்ன் பண்ணுவாருலாம் நம்ம அந்த லெவலுக்கு தரமாக ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி முடிச்சிருக்கிறானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அதில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பேன், அவுட்ல தான் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அந்த 4 வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தேவையில்லாத அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அந்த தேவையில்ல அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சி பார்த்துக்கலாம். ஸோ என்னன்னா நான் சொல்லியிருந்தேன் பேஷன் பெர்லின்லேயே ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரோட்ஸ் கூட மோதினார், ரேண்டி ஆர்டன் குந்தர் கோட்டும் மோதினார். ஸோ ஆனால் 2 பேருமே தோத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஹீல் டேக் டீமாக பார்த்திங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுனில் வளம் வரலாம். ஏன்னா அந்த இப்போதைக்கு ஸ்மாக் டவுன் ரொம்ப இதில் இருக்கிறதுக்கு ஸோ இவங்க 2 பேரும் அந்த டேக் டீம் டைட்டில்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹீல் ஃபேக்ஷனாக இருந்தாங்கன்னா 2 பேருமே ஃபேன்ஸோட ஒரு நல்ல பிடிச்ச ரெஸ்லர்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹீல் டீமாக இருக்கிற நேரம் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ போகிற பக்கம் பார்த்தா இதுதான் நடக்க போகுது. ஏன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸ் ரோமன் கூட சேர்ந்தது பிடிக்கல, ரேண்டி ஆர்டனுக்குமே கோடி ரோட்ஸ் ரோமன் கூட சேர்ந்தது பிடிக்கல. ஏன்னா ரேண்டிக்கும் 1.5 வருஷமாக கரியர், அதாவது ஸ்டோரி லைன் படி 1.5 வருஷமாக ரெஸ்லிங் கரியரோ இது வச்சது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ அவர் கூட கோடி சேர்ந்தது பிடிக்கல. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அஃபிஷியலாக அட்டாக் பண்ணிட்டாரா. ஸோ மேபி இந்த ஸ்மாக் டவுனில் ரேண்டி தரமான செய்கை பண்ணதுக்கு 100க்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பட் இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். கெவின் ஓவன்ஸு ரேண்டி 2 வாரம் சேர்ந்து ஒரு ஹீல் டேக் டீமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ வைப்பரையும் பார்க்கலாம், அதுமாதிரி கெவின் ஓவன்ஸும் ஹீல் டர்ன் பண்ணதையும் பார்க்கலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு ஹீல் டர்ன் பண்ணியாச்சுன்னா தரமாக தானே இருக்கும். ஸோ அதை தான் நானும் விரும்புகிறேன். ஸோ என்ன மாரி நீங்களும் விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்கும்னு தோணுது. ஆனால் ரேண்டி ஆர்டன் ரொம்ப டீஸ் பண்ணார், அந்த டைட்டிலில் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த டைட்டிலில் பார்க்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்போயே டீஸ் பண்ணார் அவர் ஹீல் டர்னுக்கு. ஸோ ஆனால் அவர் குந்தர் கூட மேட்ச் பண்ணுறதுனால அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க அப்படியே. ஸோ இதுக்கு மேலே இப்போ கெவின் ஓவன்ஸுக்கு அந்த வாய்ப்பு முடிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா பேஷன் பெர்லினில் விளையாடியாச்சுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டிக்கான மேட்ச் நடக்கலாம், ரேண்டிக்கு அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ இதனால் ஸோ அவரும் ஹீல் டர்ன் பண்ணலாம் இப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ இதன் மூலமா ரேண்டியும் கெவின் ஓவன்ஸும் ஒரு தரமான ஒரு ஹீல் டேக் டீமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நடந்துச்சுன்னா தரமாக தான் இருக்கும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்கப்பா.